திடீரென ஸ்டாலினோடு கைகோர்த்தார் சரத்குமார். கூடுதல் பலமான திமுக கூட்டணி அதிர்ச்சியில் மோடி. அதாவது நடிகர் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியை கடந்த 2007ஆம் ஆண்டு தொடங்கி 18 ஆண்டுகளாக நடத்தி வந்தார். அந்த வகையில் 2011 சட்டமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதே கூட்டணியில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அதன் பிறகு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வந்தார் நடிகர் சரத்குமார். மேலும் 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க சமத்துவ மக்கள் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனாலும் திடீர் திருப்பமாக பாஜகவில் தனது சமத்துவ மக்கள் கட்சியை இணைப்பதாக சரத்குமார் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதேபோல் 2024 மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் சரத்குமாரின் மனைவி ராதிகா சரத்குமார் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இருந்தாலும் பாஜகவின் நிகழ்வுகளில் சரத்குமார் தவறாமல் கலந்து கொண்டு வருகிறார். அதே சமயம் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்து ஓராண்டுகள் கடந்த நிலையிலும் சரத்குமாருக்கு முக்கிய பதவிகள் எதுவும் வழங்கப்படவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த தன்னுடைய ஆதரவாளர்களை ஒவ்வொரு ஊராக சென்று சமத்துவ மக்கள் கட்சி விருந்து நடத்தி சமாதானம் செய்தார். கடந்த ஏப்ரல் மாதம் சரத்குமாருக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் என்ற பதவியும் வழங்கப்பட்டது. அவருக்கு சற்று ஆறுதலாகவே இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் பாஜகவில் தேசிய மாநில அளவிலான புதிய நிர்வாகிகள் தொடர்பான பேச்சுக்கள் தீவிரமாக எழத் தொடங்கியது. குறிப்பாக சரத்குமார், குஷ்பு, விஜயதாரணி உள்ளிட்டோருக்கு என்ன பதவி வழங்கப்படும் என்பதுதான் பேச்சாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில் பாஜக மாநில நிர்வாகிகள் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் குஷ்புவுக்கு மாநில துணைத் தலைவர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சரத்குமார் பெயர் மாநில நிர்வாகிகள் பட்டியலில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்து பாஜகவுக்கு வந்த சரத்குமாரின் ஆதரவாளர் சுந்தருக்கு மாநில துணைத் தலைவர் பதவியும் வழங்கப்பட்டது. இது தொடர்பாக விசாரித்த போது பாஜகவிடம் சரத்குமார் 2 கோரிக்கைகளை மட்டும் வைத்துள்ளார். தனக்கு தேசிய அளவிலான பதவி வழங்க வேண்டும் என தனது ஆதரவாளர்கள் இருவருக்கும் மாநில அளவிலான பதவி வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் ஏற்கனவே எம்பியாக இருந்துள்ள நிலையில் தேசிய அரசியலில் கவனம் செலுத்த சரத்குமார் விரும்புகிறாராம். ஆகவேதான் அவர் பெயர் பட்டியலில் இல்லை என்றும் ஒரு தரப்பு கூடி வருகிறார்கள். ஆனால் சரத்குமாருக்கு நெருக்கமானவருக்கு மாநில அளவிலான பதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் புதிய நிர்வாகிகளுக்கு சரத்குமார் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் நட்டா ஒப்புதலுடன் தமிழக பாஜகவின் மாநில நிர்வாகிகளாக புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் நிர்வாகிகள், அமைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலின் வெற்றி இலக்கை நோக்கிய பயணத்தில் தங்களது அனைவரது பணியும் சிறக்க எனது நல்வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இன்னும் தேசிய அளவிலான நிர்வாகிகள் பட்டியலை பாஜக வெளியிடவில்லை. அப்படி வெளியிடும்போது சரத்குமாருக்கு தேசிய பதவி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக தேசிய பொதுச் செயலாளராக அண்ணாமலை நியமனம் செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் சரத்குமாருக்கு என்ன பதவி வழங்கப்படும் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. இந்த நிலையில்தான் வெளிப்படையாக தன்னுடைய கோபத்தை சரத்குமார் காட்டவில்லை என்றாலும் பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருந்துள்ளார் சரத்குமார். தற்போது இந்த பதவி பட்டியலிலும் தனக்கு முக்கியத்துவம் இல்லாததால் மிகுந்த மனவருத்தத்தில் இருந்துள்ளார். இதனால் இந்த பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து பாஜக கட்சியிலிருந்து விலகி விரைவில் ஸ்டாலினோடு கைகோர்க்க சரத்குமார் திட்டமிட்டு வருகிறார். ஏற்கனவே பாஜக மீதுள்ள அதிருப்தி காரணமாக OPS அவர்களும், அதிமுக மீதுள்ள அதிருப்தி காரணமாக தேமுதிக கட்சியும் திமுக கூட்டணிக்கு பலம் சேர்க்க உள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் சரத்குமாரும் திமுகவில் இணைவது திமுகவிற்கு கூடுதல் பலமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் இணையும் சரத்குமார் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.